வெளியே இறக்கி சொல்லுங்க, போட சொல்லுங்கண்ணே. அப்படி அண்ணா அவர்கள் என்ன செய்தார்? பேருந்துகளை அவர் ஆட்சியில் அரசுடைமையாக்கினார். ஏழைகளுக்கு இலவச கல்வியை இன்றைக்கு இருக்கிற 10ஆம் வகுப்பு பியூசி, அன்றைக்கு பியூசி வரை படிப்பதற்கு இலவசமாக கல்வி கொடுத்தார். பேருந்துகள் நம்முடைய ஈரடி கொள்கையாம் ஐயன் திருவள்ளுவரின் திருக்குறளை இடம்பெறச் செய்தார். கலப்பு திருமணங்கள் செய்து கொள்வோரை ஊக்கப்படுத்தும் விதத்தில் தங்க விருது கொடுத்து அவர்களை கௌரவித்தார். சென்னையில் வாழ்ந்த குடிசை வாசிகளுக்கு தீப்பிடிக்காத ஆஸ்பெட்டாஸ் வீடுகளை கட்டிக் கொடுத்தார். 1 கோடி ரூபாய் நிதி திரட்டி தமிழ்நாட்டிலே குடிசையில் வசிக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, விளிம்புநிலை சமூக மக்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுத்தார். நம்முடைய தமிழ் தாய்மொழியாம் தமிழ் மொழியை தலை நிமிரச் செய்வதற்கு, அதுவரை தமிழ் மொழியை தமிழ்நாட்டில் ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு அன்றைக்கு இருந்த மத்தியிலே இருந்த காங்கிரஸ் கட்சியும் மாநிலத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியும் முயற்சி செய்த போது தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராட்டம் உருவெடுத்து இந்தி திணிப்பு மொழிக்கு எதிராக, சமஸ்கிருத திணிப்பு மொழிக்கு எதிராக தமிழ் மாணவர்கள் தமிழ்நாட்டில் ஒன்று திரண்ட போது தமிழ்நாட்டினுடைய மக்களின் உணர்வுகளை புரிந்தெடுத்து 1968 2வது உலகத்தமிழ் மாநாட்டை சென்னையிலே நடத்தி காட்டினார். அதோடு அவர் தமிழ் மொழிக்கு வெறும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் எழுதுவதோடு, திரைப்படங்களுக்கு நாடகங்களை எழுதுவதோடு அண்ணா அவர்கள் நின்றுவிடவில்லை. அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் மிக எளிதாக இலகுவாக தமிழ் மொழியிலே ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கின்ற போது எப்படி பேசிக் கொள்கிறோமோ, இதிலே சமஸ்கிருத மொழி கலப்புகள், பிற மொழி கலப்புகள் இருந்த அந்த மணி பிரவாளம் என்கின்ற அந்த கலப்பு தமிழ் சொற்களோடு இருந்த வடமொழி சொற்களை நீக்கி தமிழ் மொழிக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து புதிய தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடித்து தூய தமிழ் மொழியை அவர் உருவாக்கிவிட்டு சென்றதால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்களை தமிழ்த்தாயின் தலைவர்கள் என்று தமிழ்நாடு இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அண்ணாவின் கோட்பாடுகளை தமிழ்நாட்டில் யார் அரசியல் கட்சியை துவங்கினாலும் அண்ணாவின் அரசியல் கோட்பாட்டை மீறி எந்த ஒரு சித்தாந்தத்தையும் தமிழ்நாட்டிலே படைக்க முடியாத சாதனையை 2 ஆண்டில் செய்து காட்டினார். பள்ளிகளிலே என்சிசி அணியில் இந்தி சொற்களை நீக்கி ஆணை பிறப்பித்தார். அரசு அலுவலகங்களில் உள்ள கடவுள்களுடைய புகைப்படங்களை எடுத்து நீக்குவதற்கு ஆணையிட்டார். அதுபோல அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் விழாக்களுக்கு எல்லாம் செல்லும் போது பின்தொடராமல் இருக்க வேண்டும் என்று ஜீவோ போட்டார், அரசாணை வெளியிட்டார். சென்னையை செக்ரட்டரியேட் என்று இருந்ததை தலைமைச் செயலகம் என்று பெயர் மாற்றம் செய்தார். அதுபோல தான் பிறந்த மண்ணுக்கு, தான் வாழ்ந்த மண்ணிற்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழ்நாடு என்று நாம் உரிமையோடு எந்த நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் நாம் வேலைக்கு சென்றாலும் நீ எந்த ஊர் என்று கேட்கின்ற போது நான் இந்தியாவில் தமிழ்நாடு என்று சொல்லிவிட்டு தான் நம் ஊர் பெயரை, மாவட்டத்தின் பெயரை சொல்கின்ற அளவில் இன்றைக்கு நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணாவுடைய ஆட்சி காலத்திற்கு முன்பு வரை தமிழ்நாட்டின் பெயர் சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி என்று இருந்ததை தமிழ்நாடு என்று தான் பிறந்த மண்ணுக்கு, தன்னை பெற்றெடுத்த மண்ணிற்கு பெயர் சூட்டிய தமிழ்தாய் குலத்தின் தலைவனாக அண்ணா இன்றைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளாலும் நினைவுகூரப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அண்ணாவின் சித்தாந்தங்களை இவர் என்ன எல்லாம் கமலஹாசன் மாதிரி, இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சுத்தி வராரு முதல்வர். அவர் சொல்றாரு, நாங்கள் கூட்டணியை விட்டு எப்போதும் விலகவில்லை, ஆனால் மதுவிலக்கு ஒழிப்பு மாநாட்டிலே கலந்து கொள்கிறோம். ஆட்சி யார் கையில் இருக்கிற தாய்மார்களே? தமிழகத்துடன் முதலமைச்சர் யார்?
தமிழகத்தில் முதல்வர் நீங்கள் தானே, ஒரு கையெழுத்து போட்டு மதுவிலக்கை ஒழி செய்ய வேண்டியானே. தாய்மார்கள் சந்தோஷப்படுவாங்கல்ல, பொதுமக்கள் சந்தோஷப்படுவாங்கல்ல, நிறைய பேர் உயிர் தடுப்பாங்கல்ல. முதலமைச்சராக பதவி எடுக்கிற அன்புக்குரிய மரியாதைக்குரிய உறவுகளே, நீங்க ஒரு கையெழுத்து நாளைக்கு போட்ட வேண்டியதானே, மது விலக்கை ஒழித்துள்ள மது விலக்கு தமிழகத்தில் அமல்படுத்தப்படுவது என்று. சரியான சிந்தனை வேண்டாமா? இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு நேர்மையான தலைவர், நிலையான தலைவர், புரட்சி தலைவருக்கு பின்னால், புரட்சி தலைவிக்கு பின்னால் மக்களை கதறுகிற, மக்கள் சிந்திக்கிற ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அன்புக்குரிய புன்னகை மன்னன் கோவிலுக்கு மக்கள் சொல்ற டிடிவி தினகரன் மட்டும்தான். இந்த சூழ்நிலையை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய அணி தாவிக் கொண்டிருக்கிறது, சொல்லிக் கொண்டிருக்கிறது, என்னென்னமோ சொல்லிக்கிறதா. எப்பவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய துணை இல்லாமல், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அறிவுமிக்க தலைவர் டிடிவி தினகரன் புன்னகை மன்னன் இல்லாமல் ஒரு காலமும் நீங்க தமிழ்நாட்டில் இனிமே வர முடியாது. எந்த காலத்தில் நீங்க கனவே காண முடியாது. நீங்க வேணா நினைச்சுட்டு இருக்கலாம், அந்த ஆண்டவரை ஆர்பி உதவுக்குமார ஓட்டலை போறா, ஆண்டவரை ஆர்பி உதவுக்குமார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆணையர் அப்படியே அழிச்சுவதை இந்த கோப்பி முனிசாமி ஓட்டு அளிக்கிறாரா, திண்டுக்கல் சீனிவாச ஓட்டு அளிக்கிறாரா? பொதுமக்கள் இன்றைக்கும் நாங்கள் வாக்கு வாங்குகிறோமோ, தமிழக முதல்வர் கட்சியை காப்பாற்றுகிற அளவுக்கு, தமிழக மக்கள் மதிக்கிற அளவுக்கு எங்களுடைய கட்சி நிலையான கட்சி என்ற அளவுக்கு நாங்கள் வாக்கு வங்கிகளுக்கு வைத்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன எங்களுடைய தலைவர் புன்னகை மன்னன் கோவிலுக்கண்ணன் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் செம்போட் சாவல் வாராருனா, அதுக்கு பின்னாலே எங்களுடைய கோவிட் அண்ணாதுரை வாராருனா, அதுக்கு பின்னாலே பேர்வழி பாண்டி வாராருனா, அன்பு தம்பி குடும்ப ஊராங்க வாராருனா, எட்டி பார்க்கிறதா ஆண்டுமுக்கு பெண்களும் ஒரு முறை திரும்பி பார்க்கும், பேர் தமிழும் ஒரு முறை திரும்பி பார்க்கும், தமிழ் மண்டலம் ஒரு முறை திரும்பி பார்க்கும், திரு ஒருவனை குண்டம் ஒரு முறை திரும்பி பார்க்கும், புரட்சி தலைவர் அதற்கு சொந்தவரை என்று சொர்க்கமும் ஒரு முறை திரும்பி பார்க்கிறேன். சுந்தர தலைவியின் கொடியை பார்த்து இன்றைக்கு கையை வைக்கிறார்களா இல்லையா? தங்க தமிழகத்தின் தலைநகரால் சிங்கார சென்னையிலே மங்கள் தலைவரி ஓரத்திலே சிங்கமா சீர்துறையில் கொண்டிருக்கிற புரட்சி தலைவரின் அரசியல் வாரிசாக இருப்பவர் டிடிவி தினகரன் இல்லையா? அவர் தென்போட் சாவல் அந்த லைட்ல வரையில பொதுமக்கள் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க, கலையெடுத்துட்டு இருக்காங்க, ஒடியாந்து டிடிவி தினகரன் போறாரு அப்படின்னு பார்த்து அவரை பார்த்து பேசி செல்கிறார்கள் இல்லையா? படிக்கிற மாணவர்கள் பேசி செல்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட தலைவர் இன்றைக்கு புரட்சி தலைவர். இன்றைக்கு நான் தமிழகத்தில் கேட்கிறேன், மாண்புமிகு தமிழகத்தில் வந்த அமைச்சர்கள் யாராவது, தமிழகத்தில் இதுவரை இருக்கிற அமைச்சர்கள் யாராவது, இதுவரை இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது சின்னம்மாவும் புன்னகை மன்னன் கோவிலுக்கண்ணனுடைய தயவும் இல்லாமல் யாராவது நீங்க பதவிக்கு வந்து கோவிலை பார்ப்போம் தைரியம் இருக்கிறதா? சொல்ல முடியுமா? அவர்கள் போட்ட பிச்சையாலே அமைச்சரானவர்கள், அவர்கள் போட்ட பிச்சையாலே சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் போட்ட பிச்சையாலே நீங்கள் விவாதிடாதீர்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியை பாருங்க. என்ன மதுவிலக்கை நீங்க திறந்து விடுறீங்க, நீங்களே மதுவை குடிக்க சொல்லி பிராந்திகளை திறந்து விடுறீங்க. அவன் பாவம் கொத்தனார் வேலை பார்த்துட்டு ஒரு கோட்டை வாங்கி வந்தேன்னா அவர் விருது 10,000 பயிர் போட்டீங்க. இது என்ன நியாயம்? மது விலக்கு தடையை போடுங்க, கோயிலை சுத்தமா க்ளோஸ் பண்ணுங்க, சிகரெட் மட்டும் குடிக்கலாமா அதே கோயில் இருக்கு அதை க்ளோஸ் பண்ணுங்க. அதெல்லாம் விட்டுட்டு போராட பரவாயில்லாம் பயணியா போடுங்க. சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நல்ல ஆட்சியாக இருக்கிறது. நான் நிறைய நேரம் பேசுவேன். மரியாதைக்குரிய அண்ணன் காளிமுத்து அவர்களின் புலவர் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.